ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எல்லாமே வாங்குவோம். ஒரு சில பேர் அதுக்கு அமௌண்ட் உடனே போடாமல் இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. அந்த இஎம்ஐயில் நம்ம ப்ராடக்ட் வாங்க போகும்போது என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை நான் இதில் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் மொபைல் ஃபோன் எடுத்துக்கிறேன். புதிய மொபைல் ஃபோன் வாங்க வேணும் அப்படின்னா, ஆனால் அதே நேரத்தில் கையில் பெரிய தொகை இல்லை அப்படின்னு நினைப்பவங்களுக்கு இஎம்ஐ வசதி இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி அதை தவணை முறையில் அதற்கான பேமெண்ட்டை நம்ம செலுத்தலாம். இருந்தாலும் இந்த வசதியை பயன்படுத்தி மொபைல் ஃபோன் வாங்கும்போது நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஎம்ஐ என்பது ஒவ்வொரு மாதத்திலும் குறிப்பிட்ட ஒரு தேதியில் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கடன் வழங்குனருக்கு கடன் பெற்றவர் கொடுக்க வேண்டும். இஎம்ஐக்கு மூலமாக ஒரு வட்டி மற்றும் அசல் ஆகிய இரண்டையும் சேர்த்து கட்டி வருவார் என்பதால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வருடங்கள் அல்லது மாதங்களுக்கு பிறகு முழு கடனும் அடைந்துடும். இஎம்ஐகள் பொதுவாக பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன் மற்றும் ஏசி, மொபைல் ஃபோன் ஆகியவற்றுக்கான லோன்கள் போன்ற பல்வேறு வகையான லோன்கள் பயன்படுத்தப்படுது. இஎம்ஐயில் மொபைல் ஃபோன் வாங்கும்போது அதில் அடங்கியுள்ள வட்டி விகிதங்கள், மறைமுக கட்டணங்கள் மற்றும் ஃபோனின் ஒட்டுமொத்த தொகை ஆகிய அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது அவசியம். இப்போ நான் இஎம்ஐ முறையில் மொபைல் ஃபோன் வாங்கும்போது தவிர்க்க வேண்டிய சில தவறுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல கடன் வழங்குனர்கள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் மொபைல் ஃபோன்களுக்கு இஎம்ஐ ஃபைனான்ஸ் முறையை கொடுக்குறாங்க. இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் எல்லா இடங்களிலும் வழங்கப்படும் வட்டி விகிதங்கள், ப்ராசஸிங் கட்டணம் மற்றும் பிற விதிகள் போன்ற எல்லாமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். எது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத லோன் வாங்குவதற்கு முன்னாடி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இஎம்ஐ மூலமாக ஃபோன் கிடைக்கிறது என்பதற்காக உங்களுடைய பட்ஜெட்டுக்கு மீறி ஒரு பொருளை வாங்கக்கூடாது. ஒரு புதிய ஃபோனுக்காக பட்ஜெட்டை நீங்கள் உருவாக்கும் போது அது நீங்கள் செலுத்தும் வட்டி மற்றும் ஃபோனின் ஒட்டுமொத்த தொகையை விட அதிகமாகாமல் பார்த்துக்கணும். எந்த ஒரு லோன் ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி அதை முழுவதையாக படித்து பார்த்துட்டு அதில் குறிப்பிடப்பட்டுள்ள வட்டி விகிதம், ப்ராசஸிங் கட்டணம் மற்றும் பிற மறைமுக கட்டணம் ஆகியவற்றை எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். விதிகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக படிக்கணும். இதில் இஎம்ஐ திட்டத்தின் கால அளவு, அபராதங்கள் இல்லாமல் முன்கூட்டியே பணத்தை செலுத்துவதற்கான வசதி மற்றும் பேமெண்ட் செலுத்த தவறினால் பின்பற்றப்படும் பிற நிபந்தனைகள் போன்ற எல்லாமே அடங்கும். குறைந்தபட்ச மாத பேமெண்ட் செலுத்துவதற்கு நீங்கள் கடனில் கால அளவை நீட்டிக்க முயற்சி செய்யலாம். ஆனால் அவ்வாறு செய்வது முற்றிலும் தவறு. இதன் மூலமாக நீங்கள் அதிக வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் புதிதாக வாங்கும் மொபைல் ஃபோன் சேதமடைந்தாலோ அல்லது திருடப்பட்டு விட்டாலோ கூட தொடர்ந்து நீங்கள் தான் இஎம்ஐ தொகை செலுத்தணும். ஃபோன் வாங்கும்போது இது போன்ற எதிர்பாராத விதமான செலவுகளை தவிர்ப்பதற்காக அதற்கான இன்சூரன்ஸ் எடுப்பதை பற்றி நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் இந்த சேனலுக்கு கொடுங்க மேம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.